இன்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களின் வீட்டின் காவலில் இருந்த முன்னாள் ராணுவ வீரரை காவல் ஆய்வாளர் அத்துமீறி ஒரு ரவுடியை, ஒரு தீவிரவாதியை பிடிப்பது போல பிடித்து இழுத்து அவர் அடித்து சாதியின் பெயரை சொல்லி என்று சாதியின் பெயரை சொல்லி அதுல இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு. மிலிட்டரிக்காரன்னா பக்கத்தில் ஒரு வார்த்தை பேசியிருக்காரு அவரு. அதை நான் சொல்ல விரும்பல. நான் கடந்த சில நாட்களாகவே, கடந்த சில மாதங்களாக கூட சொல்லலாம், போலீஸ் அட்ராசிட்டி, காவல்துறையின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். நாங்கள் முன்னாள் எக்ஸர்வீஸ்மேன் ஃபெடரேஷனோட மாநில தலைவர். நான் எக்ஸர்வீஸ்மேனுக்கு இந்த நிலைமைன்னா தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களின் நிலைமை என்னவாக இருக்கும்? ஊடகங்களை கூட அவங்கள மிரட்டி அவங்களுடைய சேனல்களில் அவங்க மட்டும்தான் தியாகிகள் போல சித்தரிச்சுக்கிட்டு என்னை அப்பான்னு கூப்பிடுங்க, தாத்தான்னு கூப்பிடுங்க. இது மட்டும் தெரியுது. ஒரு ராணுவ வீரனுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுன்றது தமிழ்நாடு முதலமைச்சர் அவளுக்கு தெரியாதா? ஒரு ராணுவ வீரர் தாக்குறாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் இது வரைக்கும் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரா? அது ஏன்னு கேட்டிருக்காரா? ஏன் இப்படி ஒரு பண்றாரு? தமிழ்நாட்டில் முன்னாள் ராணுவருக்கு இதுதான் மரியாதையா? ஏற்கனவே கூட நான் 2 முறை பிரஸ் சந்திச்சிருக்கேன். நான் பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறேன் போலீஸ் அட்ராசிட்டின்றதை பற்றி. காவல்துறையை முன்னாள் ராணுவ வீரர்கள் நண்பர்களாக தான் பார்க்குறோம். காவல்துறையின் சூழ்நிலையோ என்னவோ தெரியல, அவங்களுக்கு வர அழுத்தமா என்னன்னு தெரியல. இவர் ஒரு கட்சிக்காரர்கள் மீது என்ன கோபம் இருந்தாலும் சரி, அவர் மீது காட்ட வேண்டிய கோபத்தை ஒரு ராணுவ மீது காமிச்சிருக்காங்க. இந்த அராஜக போக்கை முற்றிலும் கண்டித்து தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து முன்னாள் ராணுவ சங்கங்களையும் ஒருங்கிணைத்து நான் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வேன் என்பதை இதன் மூலம் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். அவங்க சம்மன் கொடுக்க வந்திருக்காங்க. சம்மன் இஷ்யூ பண்ணு தான் சொல்லுது சட்டம். சம்மன் இஷ்யூ பண்ணல, சோத்துல ஒட்டினாங்க. பார்க்க வேண்டியவங்களுக்கு அந்த விஷயம் போயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிழிக்காம போறாங்க. அது இவருக்கு என்ன வந்தது? இவருக்கு எல்லாரும் இன்னைக்கு சேனல்ல பார்த்திருப்பீங்க, பொதுமக்கள் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. தரதரன்னு அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு துப்பாக்கி வச்சிருந்தார். தீவிரவாதிகள் ஓடி பிடிக்க வேண்டியதானே? துப்பாக்கி ஓடி பிடிக்க வேண்டியதானே? கஞ்சா விற்கிறவங்க பிடிக்கிறதில்ல, கஞ்சா குடிக்கிறவங்க பிடிக்கிறதில்ல, கொலை கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபடுறவங்க பிடிக்கிறதில்ல. அதுக்கெல்லாம் இல்லாத போலீஸ் ராணுவ வீரர் அனுமதியோடு லைசன்ஸோட துப்பாக்கி வச்சிருக்காரு. அந்த துப்பாக்கி எடுத்து கொடுக்க தான் அவர் முயற்சி பண்றாரு. இவர் துப்பாக்கி வச்சிருக்காரு, அக்யூஸ்ட் பிடிச்ச மாதிரி கூட்டு போயிட்டு அடிச்சிருக்காங்க. இந்த மொபைல்ல நான் பார்த்தேன், நான் சேனல்ல ஆதாரங்கள் வச்சிருக்கேன். கண்ணில் கை வச்சு குத்துறாரு அந்த இன்ஸ்பெக்டர். அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்குது. அவர் இன்ஸ்பெக்டர் தானா அல்லது போலியாக சீருடை அணிந்து வந்திருக்காரான்னு சொல்லிட்டு யாராவது அனுப்பி வச்சாங்களா? இவர் இன்ஸ்பெக்டர் தானே எனக்கு சந்தேகமா இருக்குது. மதிப்பிற்குரிய தமிழ்நாடு தலைமை டிஜிபி அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று அவர்கள் மீது இன்ஸ்பெக்டர் மேல சட்டப்படி வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற இன்னும் சற்று என்னுடைய சங்கத்தில் ஆலோசனை பேசி முடிவு பண்ணிட்டு கட்டாயம் நாங்க இந்தியா முழுவதிலும் முன்னாள் ராணுவ ஒருங்கிணைச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக. டிஜிபி ஏதாவது மீட் பண்ணி லெட்டர் ஏதாவது கொடுக்க போறீங்களா? ஆமா, கண்டிப்பா டிஜிபி மீட் பண்ணி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். நான் இப்ப இந்த ஊடகங்கள் வாயிலா அவர் பார்த்திருப்பாரு. என்னங்க ஊடகங்கள் இப்போ ஆடு மாடு எந்த விலங்குகளா இருந்தாலுமே சரி தாக்குனா கண்டிப்பா தடுக்க தான் செய்வாங்க. அவர் தாக்கல, தடுத்திருக்காரு. அவர் நீங்க பாத்திருப்பீங்க, கேட்டு உடைச்சுக்கிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி உள்ள போனா நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க அவர் அங்கிருந்து சட்டை பிடிச்சி தரதனால் வலிச்சுக்கிட்டு வராரு. ஒரு ராணுவ மேன் ஹேண்ட்லிங், ஒரு பொது சாதாரண மக்கள் கூட அடிக்கக்கூடாது. மேன் ஹேண்ட்லிங் பண்ணதுக்கு இவருக்கு யாரும் அந்த அதிகாரம் கொடுத்தது? எந்த தைரியத்தில் செஞ்சிருக்காரு? தமிழ்நாடு அரசு என் பின்னாடி நிற்கும், முதலமைச்சர் எனக்கு பின்னாடி நிற்பாரு. ஏன்னா சீமான் கட்சி மேல அவர் கொஞ்சம் வன்மம் இருக்காது, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம அந்த தைரியத்தில் இந்த காவல்துறை ஆய்வாளர்கள் இந்த வேலையை செஞ்சிருக்காரு. இது அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் கேட்டுக்கிறேன். ஆமாங்க, நீ சொல்லி அவரு ஜாதியை சொல்லி அவரு ஜாதி வன்கொடுமை தீண்டிருக்காரு. அவரு ஒரு காவல் ஆய்வாளர்கள் கட்டாயம் இப்படி நடந்துக்க மாட்டாரு. ஏன்னா காவல்துறை இப்படி செய்ய மாட்டாங்க நான் நம்புறேன். நான் ஓரளவுக்கு நம்புறேன். நான் அதிகபட்சமா இன்னைக்கு தவறு செய்தது இன்ஸ்பெக்டர் லெவல்ல தான். அதிகாரிகள், காவல் அதிகாரிகள், IAS IPS படிச்ச அதிகாரிகள் கரெக்டா இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் லெவல்ல அவங்களுக்கு போதுமான பயிற்சி இல்லையா, இல்ல இவங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்த மாதிரி செய்ய சொல்றாங்களான்றது எனக்கு சந்தேகமா தான் இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.